சின்ன விஷயங்களுக்கும் ஆண்டவனை அழைப்பதையே ஆண்டவன் விரும்புகிறார். நாம் வெளியே போகும்போது, பாபா, நான் வெளியே போகிறேன், உங்கள் பிரசன்னம் என்னோடு வர வேண்டும். பாபா, என் மகன் வெளியூர் போகிறான், நீங்களும் அவனுடன் போயிருந்து தேவையான உதவியை செய்து தந்தருள வேண்டும். பாபா, படுக்கப் போகிறேன், நிம்மதியாக தூங்க வேண்டும். பாபா, கடன் கேட்கத்தான் போகிறேன், தருபவர் மனதில் எனக்காக நீங்கள் பேசியிருக்க வேண்டும். இப்படி விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை பாபாவிடம் தெரிவித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நானாவிடம் பாபா சொன்னதை கேளுங்கள். ஒரு சமயம் நானாவின் முதுகில் கொப்புளம் ஏற்பட்டு தாங்க முடியாத வலியை தந்தது. அவர் இதற்காக மருத்துவர்களை பார்த்தார். அப்போதும் சரியாகவில்லை. பாபாவிடம் வேண்டிக் கொள்ளலாமா என்று நினைக்கும் போதெல்லாம், இதற்காகவா நாம் பாபாவிடம் வேண்டுவது, அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பேசாமல் இருப்பார். மும்பை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக நாள் குறிக்கப்பட்டு நானா சாந்தோர்கர் அங்கு சென்றிருந்தார். டாக்டரின் வருகைக்காக காத்திருந்தபோது அவர் கவிழ்ந்து படுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கூரை மீதிருந்து கூரான ஓடு ஒன்று உடைந்து சரியாக நானாவினுடைய காயத்தின் மீது விழுந்தது. கட்டியும் உடைந்து சீழும் இரத்தமும் வெளியேறியது. கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் செய்து கொண்டு கிளம்பினார் நானா சாந்தோர்கர். ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசபோது பாபா என்ன கூறினார் தெரியுமா? யாராவது உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைத்தாலும் இறுதியில் நான் தான் அந்த கொப்புளத்தை எனது கரங்களால் உடைக்க வேண்டும் என்றார். நம்மை உறுத்தி கொண்டிருப்பது மிகச்சிறிய விஷயமாகவே இருக்கட்டும், அதை நாம் பாபாவிடம் சொல்லாவிட்டால் அது தலைக்கு மேல் பெரிய பிரச்சனையாக மாறி தெரியும். பாபாவிடமே சொல்லிவிட்டாலோ சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம் அக்கறைக்காக அவர் தேவையான உதவிகளை செய்து காப்பாற்றி விடுவார். 1892 தனது 32வது வயது பாபாவிடம் சென்றார். அவர் உள்ளூர் வாசிகள் வேண்டியவர்களிடம் டைரியை கொடுத்து பாபா செய்கின்ற அற்புதங்களை குறித்து கொள்ளுமாறு ஏற்பாடு செய்தார். இதற்கு முன்பாக பாபா செய்த ஏராளமான அற்புதங்கள் மறக்கப்பட்டு விட்டன. நானாவின் முயற்சியால் தான் அற்புதங்கள் தொகுக்கப்பெற்றன. ஓம் சாய்ராம்.